ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கரையில் உட்காந்துட்ருக்குறேன். ஏன்னா பப்பாளி தோட்டத்துக்கு தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த கிணத்துல தண்ணி தீர்ந்து போச்சுன்னா உடனே மோட்டர் ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி மோட்டரில் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கிறதுனால பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். எல்லாம் தண்ணி கட்டுறாங்க. எப்படி கிணத்துல தண்ணி தீரத்தை கண்டுபிடிப்ப அப்படின்னு உங்களுக்கு தோணும். எப்படின்னா, இங்கே மோட்டருக்கு லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பைப் லைனு. அது லேசாக ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்கும். அது தண்ணி தீர்ற ஸ்டேஜில் விட்டு விட்டு அடிக்கும். அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி பார்த்துட்டே இருந்து போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி அடிச்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நல்லா அடிச்சிட்ருக்கு தண்ணி. இதை விட்டு விட்டு வரும்போது நம்ம போய் மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சைடு தண்ணி குதிக்குது பார்த்தீங்களா? பாதி தண்ணி கிணத்துக்கும் மீதி தண்ணி தோட்டத்துக்கும் போகிற மாதிரி பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த தண்ணி விட்டு விட்டு அடிக்கும் போது நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிடணும். இப்போ காட்டினோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருந்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்ருவேன். மோட்ரு போட்டு 1 மணி நேரத்துக்கு பக்கத்தில் வர தேவையில்லை. ஏன்னா நைட்டு முழுக்கும் கிணத்துக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். போர் தண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் போர் போட்டிருக்கோம். அதை கிணத்துக்குள்ளே விட்டு தான் நாங்கள் தோட்டத்துக்காக தண்ணி எடுப்போம். ஸ்ட்ரெயிட்டாக போர் தண்ணியே எடுக்கலான்னு கேட்கலாம். பட் போர் தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போகாது. அதனால் கிணத்துல விட்டு கிணத்து மோட்ரு எடுத்து விட்டோம்னா நல்லா ஃபோர்ஸாக போகும். ஈஸியாக பாஞ்சிரும் எல்லா தோட்டத்துக்கும். அதனால தான் நைட்டெல்லாம் போட்டு விட்ருவோம். இப்போ பகலில் எடுப்போம். காலையில் தண்ணி எடுத்தோம். இப்போ மணி 3 ஆக போகுது. அதனால் பக்கத்தில் உட்காந்தாச்சு. நான் இதுக்கு மேலே தண்ணி கிணத்துல தீந்துடும். அதனால் பார்த்துட்டே இருந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் தீரலை. அப்போவே சொன்னேன், அப்படியே தீந்துடும், போய் உட்காருமா அப்படின்ட்டு. இன்னும் தீரலை. எங்கள் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. பார்க்கலாம். அவர் வந்ததும் அவரை இங்கே உட்கார வச்சுட்டு நான் மறுபடியும் மாட்டுக்கிட்ட போயிடுவேன். இப்போ மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு புல்லு போட்டுட்டு வந்தாச்சு. மாடெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. சாயந்தரம் பால் கறக்கிறதுக்காக வேண்டி. நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நாங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடு இங்கேயே சமைச்சிட்டாங்க அம்மா. சாப்பாடு பருப்பு குழம்புல கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் கேஸில் சமைக்கிறது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. இங்கே அறக்க பறக்க இந்த தொட்டி தண்ணியில் தான் எடுத்து சமைக்கிறோம். அந்த நெருப்பு தூசி அதெல்லாமே தான் போகுது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நானே 2-3 முறை வாங்கி சாப்பிட்டுட்டேன். சுட சுட அப்படியே இலையில போட்டு சாப்பிடுவேன். இங்கே நம்ம தோட்டத்தில் தான் வாழை மரம்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படியே பறிச்சுட்டு சுட சுட சாப்பாடு இலையில போட்டு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்போ தான் சாப்பாடே ஆச்சு. விறகு அடுப்பில் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? ரொம்ப விறகு வச்சு கூட சீக்கிரம் இது பண்ணிடலாம். பட்டு குண்டா சின்ன குண்டான்றதுனால கொஞ்சமாக விறகு வச்சு பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா தோட்டத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் பாப்பா வரலை, வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். தண்ணியும் இன்னும் தீரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய்.